என்ன முன்னாடி திரும்பி திரும்பி பாத்துட்டு வர அவ்வளவு பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்லையே. அடேங்கப்பா, மேடத்துக்கு பயம்லாம் இல்லையோ? நான் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணுமா? எதுக்கு பக்கத்துல வரீங்க? மேடத்துக்கு தான் பயம் இல்லையே, அப்புறம் எதுக்கு தள்ளி தள்ளி போனோம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மேடம் தான் பயம் இல்லையே. பக்கத்துல வராதியே. இவ்வளவு தூரம் போதுமா? நான் போயிருவேன் அப்போ. சரி சரி, வா வா, பக்கத்துல வரல, வா வா. என்ன சொல்லுங்க? விளையாட்டு போட்டி பார்க்க வந்தியலோ? இல்ல, சாப்பிட்டு போலான்னு வந்தோம். ஆளு பாருங்க, பிறகு விளையாட்டு போட்டி பார்க்க தான் வந்திருக்கோம். ஆமா, இப்போ உங்க வீட்டுல இருந்து யாராவது பார்த்தா என்ன செய்வா? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க, பயமா இருக்குல்ல. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? முத்து பார்க்க வந்தீங்களோ? முத்தெல்லாம் பார்க்க வரல, உன்னையதான் பார்க்க வந்தேன். போய் சொல்லாதீங்க. நிஜமாதான் லூசு? லூசா? என்னைய பார்த்தா லூஸ் மாதிரியே இருக்கு. இல்ல, செல்லமா கூப்பிட்டேன். ஓ, உங்க ஊர்ல செல்லமா லூசுன்னு தான் கூப்பிடுவீங்களோ? ஆமா. சரி, நான் போட்டா நேராவது சித்தி தேடுவாவே. இப்பதானே வந்த, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். என்னன்னு சொல்லுங்க. போடு, இந்த வயசுலயே அந்த ஜோடி தானே ஜெயிச்சிருக்கு. எம்மாடி சந்திரு, எம்மா நீ வந்துட்டியா? பல்லு வலின்னு சொன்னாலாமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லம்மா, ஒரே மைக்கில் பேசுற சத்தம், படுத்த தூக்கமும் வரல, இங்கேயே ஒரே நடப்பா இருந்துச்சா, சரி நம்மளும் வருவோன்னு வந்துட்டேன். சீதாட்சுமி, பல்லு வலி கிடக்குது, பல்லு வலி. அங்க பாரு, என்ன மாதிரி போட்டி நடக்குது பாரு. உன் ஃப்ரெண்டு மீனாட்சி ஜெயிச்சிட்டு. என்னக்கா சொல்றிய? மீனாட்சி ஜெயிச்சிட்டாளா? ஆமாம்மா, இப்போ ஒரு போட்டி நடந்து அதுல மீனாட்சி அம்மாவும் அவிய வீட்டுக்காரையில தான் ஜெயிச்சாவ. அப்படியா? சே, கொஞ்சம் சத்து நேரத்துக்கு முன்னாடி இருந்துக்கலாமா? மீனாட்சி வரட்டு, அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இம்மா, நீ மட்டும் வந்திருக்கா? பூரணி நின்று கூட்டு வந்துருக்கலாம்ல? பூரணியா? ஏட்டி, பூரணியும் மருமகளையும் நீ தானே கூட்டிட்டு வந்தா? நான் மட்டும் தானே வீட்டுல இருந்தேன். நான் தாம்மா கூட்டு வந்தேன். இப்ப அர்ஜென்டா பாத்ரூம் வருது, வீட்டுக்கு போறேன்னு வந்தாளே. என்னட்டி சொல்றா? அவ அங்க வரலையே. என்னம்மா சொல்றா? ஆமாடி, நான் இப்ப வீட்டுல இருந்தானே வாரேன், வர வழியிலே அவளை பாக்கலையே. இம்மா, அவ வீட்டுக்கு தாம்மா வந்தா. ஆமா, மருமகள் எங்க? மருமக என்னதாம்மா இருக்கா? மீனாட்சி அம்மாவை பாத்துட்டு வரேன்னு போனா. அப்ப பூரணி மட்டும் தான் போனாளா? ஆமாம்மா. ஐயோ, எங்க போனாலும் தெரியலையே. இல்ல இல்ல, வீட்டுக்கு தான் போயிருப்பா. அம்மா வடக்கு பக்கமா வந்திருப்பாவ, அவ தெற்கு பக்கமா போயிருப்பா. இந்த நான் போய் பாத்துட்டு வரேன். ஏட்டி வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் போறேன். அம்மாச்சி, இப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். பல்லு வலி பரவாயில்லையா அம்மாச்சி? ஓரளவுக்கு பரவாயில்லம்மா, கொய்யா இலை வச்சிருக்கேன் பாத்துக்க. சரிங்க அம்மாச்சி. மீனாட்சி ஜெயிச்சுட்டாளாமே? ஆமா அம்மாச்சி, மீனாட்சி அம்மா தான் ஜெயிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமவளே, அம்மாச்சியை பாத்துக்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் அத்தை, என்னாச்சு? இல்லம்மா, பூரணி பாத்ரூம் போயிருக்கா பத்தியா, தனியா வந்துக்கிட மாட்டா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. நீங்க போறீங்களா? ஐயா அத்தை, நில்லுங்க. ஏம்மா, என்னாச்சு? நீங்க இருங்க அத்தை, எனக்கும் பாத்ரூம் வருது, நானும் பாத்ரூம் போயிட்டு அப்படியே மைனியை கூப்பிட்டுட்டு வரேன். இல்லம்மா, நானும் வரேன். வேண்டாம் அத்தை, அம்மாச்சி தனியா இருக்காங்கல்ல, நீங்க அவங்க துணைக்கு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா வாங்கன்னு. சரிங்க அத்தை. வீட்டுல முத்து இருந்தாலும் அவனை துணைக்கு கூப்பிட்டு வாங்க, தனியா வர வேண்டாம். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிட்டேன். டேய் மச்சான், அடுத்து என்ன போட்டிடா இருக்கு? டேய் சிவா, போட்டிலாம் நிறைய இருக்கு. அப்படியா? அப்ப அடுத்து வாலிப பிள்ளைகளுக்கான போட்டின்னு வச்சிருவோமா? சரில. சிவா, என்ன போட்டி வைக்க போறியே? அந்த போட்டிக்கு என்ன பரிசுன்னு கொஞ்சம் சொல்லலாம். டேய் சீனோ, டிஃப்ரெண்டா இருக்கட்டும் சரியா? வாலிப பிள்ளைகளுக்கான பானை உடைத்தல் அப்படி வச்சிருவோமா? டேய், ஆனா பானை உடைக்கிறது வந்து பசங்களும் கேட்பாங்களே, என்ன பண்றது? பானை கடை பஞ்சம். ஃபர்ஸ்ட் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வச்சிடலாம், ரெண்டாவது வந்து ஆண்களுக்கான பானை உடைத்தல் வச்சிடலாம். அப்ப சரி மச்சான், அப்ப மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடட்டா? சரிடா. தற்போது நடந்து முடிந்த போட்டியை தொடர்ந்து அடுத்ததாக நடைபெற உள்ளது பெண்களுக்கான பானை உடைத்தல். ஹே, மைக்ல ஏதோ சொல்றாங்க, பெண்களுக்கான போட்டியா? ஆமா, எனக்கு அப்படிதான் கேக்குது. அப்ப சரி, நீ போட்டியில கலந்துக்கிட்றியா? நீ எப்படிலாம் விளையாடுறன்னு நான் ரசிச்சு ரசிச்சு பாக்குறேன். வேண்டாம், நீங்க சித்தி போட்டில எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஹே, இதுல என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா நீ கலந்துக்க. எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா சித்தி போட்டில சேரக்கூடாதுன்னு சொல்றாங்களே. நான் வேணா வந்து பேசட்டுமா? என்ன பேச வரிய? அதுவா, என் தங்கத்தை, என் செல்லத்தை விளையாட்டு போட்டியில சேர விடுங்கன்னு சொல்றேன். வேற. ஐயோ அண்ணி. தங்கச்சிமா, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க உங்களை காணோம்னு அத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணி, நீங்க தானே? பயந்துட்டீங்களா மைனி? சூப்பா, கொஞ்ச நேரத்துல உசுரே போயிட்டு சும்மா எழுதாக்கி போங்க அண்ணி. நீங்க வேற. இங்க என்ன நடக்கு? அத நான் கேட்கணும். இங்க என்ன நடக்கு? எங்க மைனி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து தங்கச்சிமா, அது வந்து ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் அட்ரஸ் கேட்க வந்தேன். ஏங்க, அன்னைக்கு எல்லாமே தெரியும், அவங்க சும்மா உங்ககிட்ட விளையாடுறாங்க. சோப்பா, கொஞ்ச நேரத்துல என் கொலையே நடுங்கிட்டு. ஆமா, எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். ஆமாண்ணே, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது எனக்கு தெரியும்.
ரொம்ப நல்லதா போச்சு தங்கச்சிம்மா. நீ வந்து முத்துக்கிட்ட சொல்லுவியா, முத்து வந்து உங்க அத்தை கிட்ட சொல்லுவாங்களாமா. அப்படியே வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி சம்மதத்தை வாங்கி தந்துருங்க. அப்புறம் அப்புறம் என்ன, நானும் என் செல்லமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துவோமா. நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி மைனி, அத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க நீ? ஆமா மைனி, அம்மாச்சி வேற வந்துட்டாங்களா, வீட்டுக்கு நீங்க வரலங்கிறது தெரிஞ்சு போச்சு. திடீர்னு அவங்க கிளம்பிட்டாங்க உங்களை தேடுறதுக்கு. நான் தான் ஏதேதோ சமாளிச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வந்தேன். ஐயோ, சரி போகுமா? ஐயோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேனே. சரி நீங்க பேசுங்க, நான் அத்தையை அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அப்ப வாங்க. சரி நான் கிளம்புறேன். பூரணி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், விளையாட்டு போட்டியில கலந்துக்க. சரி நான் அத்தை கிட்ட கேட்டு பாக்குறேன். வரேன். என்ன கூப்பிட்டீங்களோ? இல்ல, நான் கூப்பிட்டா நீ திரும்பி பாக்குறியான்னு பார்த்தேன். போங்க. பூரணி மறந்துடாத. எதுக்கு இப்ப என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்க? அதுதான் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் வேற ஜாதி நீங்க வேற ஜாதின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ புஷ்பா, நான் அன்னைக்கு ஏதோ தெரியாம. ஓ தெரியாம நீங்க ஜாதியை பத்தி எல்லாம் பேசுவீங்களா? அது எவ்வளவு என் மனசை கஷ்டப்படுத்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த காயம் இப்ப வரைக்கும் எனக்கு ஆறல. அதுக்கு மருந்து யாராலையும் போட முடியாது. புஷ்பா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த காதல் வேண்டாம். ஜாதியை பார்த்து வந்த காதல் எனக்கு வேண்டாம். புஷ்பா நில்லுமா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வரேன். புஷ்பா, நீ மட்டும் இல்லைன்னா நான் விஷத்தை குடிச்சிருவேன். என்ன சொல்றீங்க? ஆமா புஷ்பா, அந்த அளவுக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. எப்போ நான் மட்டும் இல்லைன்னா நீங்க விஷத்தை குடிச்சிருவேன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்க காதல் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியமா? இனிமே இந்த ஜாதியை மட்டும் பத்தி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. உன் மேல பிராமிஸா இனிமே இந்த ஜாதியை பத்தி பேச மாட்டேன் புஷ்பா. ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளவு நாள் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ட்ரை பண்ணேன் தெரியுமா? நீ தான் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இனிமே நம்ம அடிக்கடி தனியா பேசிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் காதல பகிர்ந்துக்கலாம். இப்ப எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க அதை முத சொல்லுங்க. புஷ்பா, அடுத்து உங்களுக்கான போட்டி தான் வைக்க போறாவ. அட மங்குசு, அதுதான் மைக்கிலே சொன்னாவளே, நான் கேட்டனே. அது இல்லம்மா, நீயும் கலந்துக்கன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அப்படியா? ஆமா புஷ்பா. சீனு. புஷ்பா. சீனு. புஷ்பா, இனி என்ன ஒரே வந்துச்சே பீலிங்கு வந்துச்சே பீலிங்ஸ் அப்படின்னு பாட்டு போட வேண்டியதுன்னு. ஏட்டி நெட்டூஸ், ஒரு காதல் ஜோடி பேசும்போது இப்படி அசிங்கமா வந்து எட்டி பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அடேங்கப்பா, காதல் ஜோடியா? ஆமாட்டி. சரி சரி, பேசுங்க பேசுங்க. மூடிட்டு யாராவது வராங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லு. இட்டி எதை மூட சொல்ற? ஓ வாய சொன்னட்டி. அந்த பையன் இருக்கட்டும், நான் தான் இப்போ உனக்கு காவலு. நான் நினைச்சேன்னா கத்தி ஊரே கூட்ட முடியும். சரிங்க நெட்டூஸ் மேடம், மரியாதையா யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லுங்க. அந்த மரியாதை இருக்கட்டு. சீனு, இந்த போட்டிக்கு என்ன பரிசு? அது ஏதோ சொன்னான்ல, ஃப்ரிட்ஜோ கட்டலோன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ பெரிய பொருள் தான். ரொம்ப சந்தோஷம். சீனு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. நீ சொன்ன என்ன வேணாலும் பண்ணுவேமா. ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டியில நீ எனக்கு உதவி பண்ணணும். சரி புஷ்பா. அப்போ நம்ம களத்துல சந்திப்போம். ஓகே டன். டன். அத்தை வந்துட்டீங்களாமா? ஆமா அத்தை. இடி பாத்ரூம் போனியா? சித்தி போயிட்டு வந்துட்டேன். எங்க போனேன்? அம்மாச்சி வந்திருக்காவே, வீட்டுக்கு வரலையாமா? நான் போகும்போது அம்மாச்சி வீட்டுல இல்ல சித்தி. ஐயோ அத்தை, அதான் நம்ம வீட்டுக்கு 2 பாதை இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு பாதையில வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. சரி சரி வந்து உட்காருங்க. அம்மாச்சி, அடுத்து பெண்களுக்கான போட்டியா? ஆமாட்டி, 2 பேரும் கலந்துக்கிட்டதுல. ஐயோ அம்மாச்சி, கல்யாணம் முடியாத பிள்ளைங்களுக்கு தான் வைக்காங்களாம். ஏட்டி பூரணி, அப்ப நீ கலந்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மாச்சி நான் கலந்துக்கிட்டேன் அம்மாச்சி, ஆசையா இருக்கு, சித்தி கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எம்மாடி செந்திரி, கலந்துக்கிட்டம்மா. வேண்டாமா, நீ சும்மா இரு, அவ கலந்துக்கிடட்டு. இம்மா வேண்டாமா, சும்மா இருங்கல்ல. விளையாட்டு போட்டி கலந்துக்கிட்டு 100 ரூபா கொடுத்துருக்கு. பிறகு எதுக்கு? இம்மடி பூரணி, நீ கலந்துக்கமா, நான் பாத்துக்கிடுறேன். சரி அம்மாச்சி. மருமவளே, அடுத்து ஏதாவது உனக்கு தகுந்த மாதிரி போட்டி வச்சாவனா நீயும் கலந்துக்க. சரிங்க அம்மாச்சி. இந்த வயசுல விளையாடாம பிறகு எந்த வயசுல விளையாட போறிய? அதானே உன் மவா கிட்ட சொல்லு. அப்பதே வச்சு அந்த பிள்ளைகளோட ஒரு இடம் நவர விடாம வச்சு பிடிச்சு வச்சிட்டு இருக்க. ஒரு 4 போட்டி வீட்டுல சேர்ந்தாதானே அந்த பிள்ளைகளுக்கு மனசுக்கு நல்லா இருக்கும். நீங்க சேருங்க டி.